வாசகம் நல்லபடியாக இருந்ததா? கேட்குற மாதிரி இருந்ததா? கடைசியாக என்ன சொல்லப்பட்டது? உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சாமி, இருக்கிறவனுக்கு நிறைய தருவார் ஆண்டவர், எங்களை மாதிரி ஏழைப்பாளையிட்டு இருந்து இருக்கிறதெல்லாம் பிடுங்கிடுவார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பணக்காரங்களுக்கு கடவுள் கொடுப்பாரு, ஏழைகளை இன்னும் பரிதவிக்க வைப்பார். இது அப்படி இல்லை. கடவுள் கொடுத்த திறமைகளை, தாளந்தை பயன்படுத்துகிறவங்களுக்கு கடவுள் இன்னும் ஆசீர்வாதங்களை நிறையா கொடுப்பார். ஒரே ஒரு தாளந்து என்கிட்ட இருந்து மட்டும் தான் இருக்குதுன்னு எவன் ஒருத்தன் கீழே வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிறானோ அவங்ககிட்டேருந்து இருக்கிறதையும் பிடுங்கிடுவார். பிரைஸலோ. சில பேர் இல்லை, பல பேர் ஏழையாக இருப்பதுக்கு காரணம் இதுதான். என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் இல்லாத அந்த வேதனைக்கு காரணம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை என்று சொல்லாத, ஆண்டவர் கொடுத்ததை உணர்ந்து செயல்படு. அதுக்கு தான் இந்த தியானத்தில் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தலைப்பு கொடுத்துருக்குறாங்க, அன்பின் சாட்சிகளாக. சாட்சினா என்ன? நீங்கள் செயல்பட்டு அதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கிற வெளிப்பாட்டை உணர்ந்து நீங்கள் போய் சொல்லணும். அதுதான் உங்கள் அனுபவத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த சாட்சிங்கிற வார்த்தை. யாரோ ஒருத்தர் கதை சொல்லி நீங்கள் கைத்தட்டுறதில்லை. இப்போ நாங்களாம் அனுபவத்தை பற்றி ஏதாவது சொல்லுவோம், அங்கே நடந்துச்சு இங்கே நடந்துச்சு அப்படி சொல்லும்போது நீங்கள் எல்லாம் கைத்தட்டுறீங்க, சந்தோஷம். அதெல்லாம் நீங்கள் வாழ்த்து சொல்கிறதெல்லாம் சந்தோஷம், அங்கீகரிக்கிறது எல்லாம் சந்தோஷம். ஆனால் நீங்கள் சாட்சியாக மாறணும், அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் சாட்சியாக மாற்றுவார். அதுக்கு தான் ஆண்டவர் சில வல்லமையை கொடுத்துருக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒரே வல்லமை தான். ஆள் பார்த்தெல்லாம் கொடுக்கறதில்ல. நீ கருப்பாக இருக்கியா உனக்கு வேற, அப்படிலாம் கொடுக்கறதில்ல. நீ சிவப்பாக இருக்கியா உனக்கு வேற, நீ அழகாக இருக்கியா. மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார். உன் உள்ளம் அழகாக இருக்காருன்னு ஆண்டவர் பார்ப்பார். உன் மூஞ்சி கோணலாக இருக்குது, மூக்கு கோணலாக இருக்குது, நாக்கு கோணலாக இருக்குது, அதெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டார். பேச முடியுதா, நீ ஊமையா, நீ கண்ணு தெரியுதா, பார்வையற்றவரா, அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கறதில்ல. கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை பயன்படுத்துறியா, அதுக்கு தான் ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரே வல்லமையை கொடுத்துருக்கிறாரு. அந்த ஒரே வல்லமை ஆவியானவர் என்கிற அபிஷேக வல்லமை. ஹல்லேலூயா. அவர் மாற மாட்டார். குருவானவருக்கும் அதே ஆவியானவர் தான், குந்திக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் அதே ஆவியானவர் தான். பிரைஸ் தி லார்ட். முழிச்சிருக்கிறவங்களுக்கு அதே ஆவியானவர் தான், தூங்கிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் அதே ஆவியானவர் தான். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? அவரை பற்றி பேசினா நாள் பூரா பேசலாம். சுருக்கமாக சொல்கிறோம். கொடுக்கப்பட்ட இந்த குறைவான நேரத்தில் ஆவியானவரை பற்றி நீங்கள் போய் வீட்டில் வாசித்து, நிறைய புஸ்தகங்கள் வந்திருக்கு. இந்த எம்மாவஸுக்கு அடிக்கடி வாங்க, ஃபாதர்ஸ் நிறையா பேசுவாங்க. தொடக்க நூல் 1வது அதிகாரத்தில் 2வது இறைவசனத்திலே நம்ம பார்க்குறோம், பூமி உருவற்று வெறுமையாய் கிடந்தது, அப்பொழுது கடவுளின் ஆவியானவர் நீர் திரளின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அசைவாடுதல்னா என்னங்க? முதல் நாளே சொன்னேன், இப்படி ஆடிக்கிட்டே இருக்கிறது பேர் அசைவாடுதலா? இல்லை. ஹி வாஸ் ஆக்டிவ். செயல்பாடுகிற ஒரு ஆவியானவர் அவர். அதுதான் அதனுடைய அர்த்தம். அவரால் சும்மா இருக்க முடியாது. அப்போ இந்த ஆவியானவர் தான் உங்களுடைய இதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறார். ஒவ்வொரு அருட்சாதனத்திலும் உங்களை புதுப்பிக்கிற ஒரு வல்லமை உள்ளே வருது அப்படின்னா அது அந்த ஆவியானவருடைய வல்லமை தான். இப்போ நம்ம கூப்பிடுறோம், பிதாவேன்னு கூப்பிடுறோம். நம்ம இப்போ கூப்பிடுறோம், இயேசுவேன்னு கூப்பிடுறோம். அந்த பிதாவும் இயேசுவும் டபுக்குன்னு நம்ம தலையில் குதிக்க போகிறதில்ல. 2 பேருடைய சார்பாக யார் தான் வந்து இறங்குவா? ஆவியானவர் தான் வந்து இறங்குறாரு. ஹல்லேலூயா. இது எங்கேயாவது சொல்கிறாங்களா? நான் சொல்கிற இந்த கருத்தை எங்கேயாவது நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? பிதாவுக்கு ஏஜெண்டாக ஒர்க் பண்ணுறவர், மகனாகி இயேசுவுக்கு ஏஜெண்டாக ஒர்க் பண்ணுறவர் ஆவியானவர் தான் அப்படின்னு எங்கேயாவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கேட்டதே இல்லையா? நற்கருணை ஆராதனை நடக்கும்போது மாண்பு எறிவருள் அனுமானத்தை தாழ்ந்து அந்த பாட்டு பாடுறாங்களா? அந்த பாட்டில் வரும் இல்லையா ஒரு வரி, இருவர் இடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும். பாடுறமா?
என்ன எல்லாம் முழிக்கிறீங்க? இது வரைக்கும் கேட்கலன்னா இனிமேல் கேளுங்க. இருவர் இடமாய் வருகிறவர் தூய ஆவியானவர். அவர் இருவரிடமாய் எதற்கு வருவார்? உங்ககிட்ட வருவார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் மூன்றாவது அந்த சுதனாகிய அந்த மூன்றாவது ஆளாகிய சர்வேஸ்வரனுடைய வேலை. என்னென்னா, அந்த தந்தையோட மகனோட நம்ம இணைக்கிற அடையாளம் தான் தூய ஆவி. அந்த தூய ஆவியை பற்றி நிறைய இடத்துல நமக்கு இருக்குது. அந்த தூய ஆவி பைபிளில் நிறைய இடத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறாரு. அந்த தூய ஆவிக்கும் நமக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிச்சுக்கலுங்க. நம்மக்கிட்ட மூணு காரியம் நமக்குள்ளே இருக்குது. உடல், உள்ளம், ஆன்மா இருக்குதா? இந்த உடல் ஒரு பக்கம் இருக்குது, ஆன்மா ஒரு பக்கம் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் இந்த உள்ளம்னு சொல்கிறோம் பாருங்களேன், அதுக்கு இன்னொரு பேர் சொல்லணும்னா ஆவின்னு சொல்லணும். இந்த உடலுக்கும் ஆன்மாவுக்கும், உடல் எப்படி நீங்கள் பார்க்கும்போது ஒரு அடையாளமாக இருக்குதோ, அதே மாதிரி பார்க்க முடியாத ஒரு உண்மை பொருள், கருப்பொருள் நமக்குள்ளே இருக்குது. அதுதான் ஆவி. ஆத்மா. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அது உயிரோடு இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க கூட்டத்தில், நான் உங்களை திட்டுறேன். எல்லாத்துக்கு முன்னாடி நான் திட்டுனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா? பாருங்க, கிளாஸில் டீச்சர் திட்டுறாங்க, பிள்ளைகளை அடிக்கலாம் இல்லை, திட்டுறாங்க. உடனே குழந்தை என்ன செய்யுது? அழுவுது. அப்போ நம்ம அடிக்கலை, அதுங்களை துன்புறுத்தலை. இங்கேருந்து 2 வார்த்தையை தூக்கி போடுறோம், காயப்படுத்துகிற வார்த்தையை போடுறோம். அந்த வார்த்தை போய் அங்கே உள்ளுக்குள்ளே போய் ஏதோ வேலை செய்யுது, அங்கேருந்து கண்ணில் தண்ணி வருது. அப்போ நமக்குள்ளே ஒரு 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 உயிர் இருக்குதா இல்லையா? நம்ம உடலை காயப்படுத்தாமல் உள்ளத்தை காயப்படுத்துகிற ஒரு விஷயம் இருக்குதா இல்லையா? அதுதான் உயிர். அதுதான் உயிர்னு சொல்கிறோம், ஆன்மான்னு சொல்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இது செத்த பிறகும் அதுக்கு உயிர் இருக்கும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, செத்த பிறகு பார்த்துக்கலாம்யா அப்படின்னு. செத்த பிறகு உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு தான் கடவுள் இந்த உடலை கொடுத்துருக்கிறாரு. இந்த உடல் இருக்கும்போதே, பேனாவும் பேப்பரும் இருக்கும்போது தான் எக்ஸாம் எழுத முடியும். வாத்தியார் நீ பிட் அடிக்கிறேன்னு பேப்பரை பிடுங்கிட்டாருன்னா என்னத்தை எழுதுவேன் நீன்னு? ஆண்டவர் அதே மாதிரி இந்த பேப்பர் மாதிரி இருக்கிற இந்த உடம்பை பிடுங்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் ஆவிதான். பிரைஸ் தி லார்ட். என் வீட்டுக்காரர் எனக்காக எல்லாம் செய்வாருங்க, என் பொண்டாட்டி எனக்காக எல்லாம் உசுரை கொடுக்குங்க. உசுறு போன உடனேயும் உங்களை கொண்டு போய் அங்கே பள்ளத்தில் வச்சு மண்ணை மூடிவிட்டு வந்த பிற்பாடு நீங்கள் ராத்திரி போய், என் வீட்டுக்காரர் மாதிரி என்னை அன்பு செய்தவர் யாராவது உண்டா? அவர் என் வீட்டுக்காருக்கு நான்னா உசுறு, என் பொண்டாட்டிக்கு நான்னா உசுறு அப்படின்னு சொல்கிறவங்க கூட செத்து போனோன்னே ராத்திரி போய் ஏங்க ஏங்க அப்படின்னா வீட்டுக்காரு, ஏம்மா இப்படி சொல்லாமல் இல்லாமல் போயிட்டேன், வாமா ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போ அப்படி சொல்லுவாரா? இப்போ வீட்டுக்காரர் போய் ஏண்டி ஏண்டி நான் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னா, என்னங்க இப்படி போயிட்டீங்களே, வாங்க இனிமேல் எங்கேயும் போகட்டா, இங்கேயே இருங்க அப்படி சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? ஐயோ ஐயோ பேய். உன்னை வீட்டுக்காரன்னு ஏற்றுக்க மாட்டாங்க, மனைவின்னு ஏற்றுக்க மாட்டாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? பேய். என்னன்னு தெரில சாமி, இந்த மனுஷன் ஒரு வாரமாக வந்து சத்தம் போட்டுன்னே இருக்கிறாரு சாமி, அவரை கொஞ்சம் செவம் பண்ணி விடுங்களேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? விரட்டி விடுன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அன்பு செய்த உள்ளங்கள் கூட உங்களை ஏற்றுக்கொள்ளாது. அதனால தான் சொல்கிறோம், இந்த பேப்பரை கடவுள் பிடுங்கிட்டாரு அப்படின்னா அப்புறம் உங்கள் நிலைமை ரொம்ப மோசம். தீய ஆவி பிடிச்சவங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. பைபிளில் சொல்லியிருக்கிறதுலாம் உண்மை. தீய ஆவி பிடிச்சதுங்கெல்லாம் தனியாலாம் போய் தங்க முடியாது. எல்லாம் 2, 3, 10, 15 தான் போய் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உள்ளே உட்காந்துக்குது. நாங்கள் லீஜியன், நாங்கள் கூட்டமாக தான் இருப்போம். ஆமாம், அது உண்மை. ஏன்னா நாங்கள் இப்போ தீய ஆவி பிடிச்சவங்களை விரட்டும் போது நாங்கள் பார்த்துருக்குறோம். ஒன்று போகும் வெளியில். ஒரு தடவை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். உன் பேர் என்ன? வள்ளி. வள்ளியா? சரி, இங்கே எதுக்கு வந்த? போங்க வெளியில் போங்க, நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட போங்க அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே. அவளை முதல்ல போக சொல்ல. அவ யாரு? ரோஷி. இவங்கெல்லாம் யாருங்க? இவங்கெல்லாம் மேலேருந்து வந்த பிசாசு இல்லை. இந்த மாதிரி வாழ்ந்தப்போ கடவுளை தேடாமல், நன்மை அறியாமல், தேர்வு ஒழுங்காக எழுதாமல் ஃபெயிலாக போன கேரக்டர்ஸு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
அந்த மாதிரி போய் எங்கேயும் உட்காரக்கூடாது. நமக்கு ஆண்டவர் தேர்வை முடித்தா, இந்த வாழ்க்கையை முடித்தா நேராக ஆண்டவர்கிட்ட தான் போகணும். ஆசை இருக்குதா இல்லையா? ஆண்டவர்கிட்ட போகணுன்னு ஆசைப்படுறவங்க சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். தயவுசெய்து சொல்லிடுங்க. நீங்கள் சொல்லலைன்னா நீங்கள் போகல விரும்பலைன்னு அர்த்தம். ஆண்டவர் உங்கள் பேர் எழுத மாட்டார். இப்போவே போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பேர் இப்போவே போய் சொல்கிறாண்டியா, பேசாமல் இரு. இப்போல்லாம் உடனே நம்ம சொன்னாலும் ஆண்டவர் எடுக்க மாட்டார். லைனில் நிறைய பேர் நிற்கிறாங்களாமா மேலே, எல்லாம் முடிச்சுட்டு தான் கூப்பிடுவார். நல்லா பொறுமையாக போங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட போகணுன்னா இந்த ஆத்மா ஆண்டவர்கிட்ட அதுக்கு வழி தெரியும். அழுவாங்க. இந்த ஆத்மாக்கள் எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிட்டு நிற்கும். விரட்டும் போது அழுவுங்க. பாருங்கள், பன்றிகளின் மீது ஆண்டவர் விரட்டி விட்டார். வேறு எங்கேயாவது போய் அது ஆண்டவர்கிட்ட டிஸ்ஒபீடியன்ட் ஸ்பிரிட்டு. அதனால தான் சொல்கிறோம், இந்த உடல் வெறும் உடலால் கட்டப்பட்டதில்லை. உடலுக்குள்ளே கடவுள் ஒரு ஆவி ஆத்மாவை வச்சிருக்கிறாரு. இந்த ஆத்மா ஆண்டவருக்குரியது. அதையும் கட்டி எழுப்புறதுக்கு தான் நடுவில் ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்பிரிட்னு சொல்லுவோம். இந்த ஆவி பலன் இழந்து போயிடும். உலகத்தில் போராடுகிற போது, உலகத்தில் சந்திக்கிற போது தீமைகளை இந்த ஆவி பலன் இழந்துடும். அதுக்கு தான் கோயிலுக்கு வாங்க, கடவுளை புகழ்ந்து பாடுங்க, துதிங்க, டெய்லி ஜெபிங்கன்னு சொல்கிறோம். இறைவார்த்தை, கடவுளுடைய வார்த்தை. பாருங்க, பைபிள் சொல்லுது பாருங்க, நிறைய இடத்துல இதெல்லாம் வெளிப்பாடு இருக்குது. அங்கங்கே சில காரியத்தை சொல்கிறோம். திருத்தூதர் பணி 7:51 சொல்லுது, திமிர் பிடித்தவர்களே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு முக்கியமான காரியம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இங்கே சில பேரை பிசாசு என்ன செஞ்சிட்டான், ஆட வச்சுட்டான். ஜாமி, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் ஜாமி, நான் ஒத்துக்கிறேன் ஜாமி. நான் அப்பப்போ இப்படி பாடுவேன். ஆல்பர்ட் ஃபாதர் மாதிரி எந்த ஆல்பர்ட் ஆள பாட வராது. அந்த ஆல்பர்ட் ஃபாதர் பாடிக்கிட்டே இருக்கிறார், இந்த ஆல்பர்ட் பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆல்பர்ட்னா ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க போல இருக்கு. ஃபாதர் பாட்டு வந்ததுலேருந்து 3 நாள் என்னைய மயக்கிறாரு ஃபாதர், பாடி பாடி பாடி. ஸ்பெஷல் திறமையோடு இருக்கிறார் ஃபாதர். பாருங்க, திமிர் பிடித்தவர்களே, இறை வார்த்தையை கேட்க மறுக்கும். பக்கத்தில் யாராவது தூங்குனாங்கன்னா நீங்கள் தயவுசெய்து தட்டி எழுப்பி, மழை வர மாதிரி இருக்குல்ல, தூங்காதன்னு சொல்லாதீங்க, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். தட்டி எழுப்பி, மழை வர மாதிரி இருக்குப்பா அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள், அவங்க எந்திரிச்சிருவாங்க. பிரைஸ் தி லார்ட். எப்படியாவது உதவி செய்யணும் இல்லையா? பைபிள் சொல்லுது, திமிர் பிடித்தவர்களே, இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும். எதை கேட்க மறுக்குதா? இறை வார்த்தையை கேட்க மறுக்குதுங்க செவி. இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும், ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே. சில பேர் கேட்குறாங்க, ஆனா ஏற்க மறுக்குது. உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரை போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த தூய ஆவியாருடைய அடையாளம் எது? இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தையை நீங்க வாசிக்கும் போது என்ன சாமி எனக்கு கிடைக்குது? தூய ஆவி உங்களுக்கு வராரு. தூயாவி நிறைய வழியில் வருவார். நம்ம சும்மா பாட்டினா மட்டும் பாடல்ல என்ன இருக்குது? வார்த்தை இருக்குது. சொல்கிறோம், வானம் திறந்து வெண்புறா போல. அந்த வார்த்தையை சொல்லி துதிக்கும் போது தான் ஆவியானவர் வருவார். சில பேர் நின்றுக்கிட்டு கையை மட்டும் தட்டி இருப்பாங்க. வாயை கட்டிட்டான் பிசாசு, நாவை கட்டிவிட்டான், வார்த்தை வரமாட்டேங்குது. அல்லேலியா சொல்லு. தயவு செய்து நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. வாயிலிருந்து வார்த்தையை விடுங்க. வார்த்தை வல்லமை. இந்த வார்த்தை ஒருத்தரை அழிக்கும், ஒருத்தரை கட்டும். துதிக்கிற பொழுது என்ன நடக்கிறது? துதி கன மகிமை. காலையில் ஃபாதர்ஸ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எதுக்கு துதி? ஃபாதர் மகிழன் ஃபாதர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் சொன்னதையும் அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. நீங்கள் துதிக்கிற போது என்ன நடக்குது? ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியை பலப்படுத்துகிறாரு. த ஸ்பிரிட் கனெக்ஷன்னு சொல்கிறோம். இந்த ஆவி பலப்பட்டாதான், இந்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி அந்த ஆவியால் பலப்படும் போது தான் இந்த ஆவி என்ன செய்யும்? ஆத்மாவோட போய் சாஞ்சிக்கும். அம்பு எப்படி நல்லா வில்லில் வச்சு இப்படி இழுத்து பிடிச்சா தான் டார்கெட்டை நோக்கி போய் டக்குன்னு அடிக்கும்.
அம்பில் அப்படி வச்சுட்டு நான் தான் வச்சுட்டேனே இழுக்காமல் இப்படி விட்டிங்கன்னா எங்கே போய் விழுவோம்? இங்கே தான் விழுவோம். அதே மாதிரி தான் ஆத்மா எப்போதும் டார்கெட் நோக்கி நிற்கணும்னா அதற்கு வல்லமையான ஒரு காரியம் ஆவியானவர். அதுக்கு தான் உங்களை துதிங்க துதிங்க துதிங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ இந்த உடல் ஆன்மா ரெண்டுக்கும் நடுவில் ஊசலாடிக்கிட்டு இருக்கிறது இந்த ஆவி. இந்த ஆவி உலக காரியத்துக்குள்ளே பாவத்துக்குள்ளே போகிற போது பலன் இழந்து என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமாக போய் அது போய் உடம்போட சேர்ந்துக்கும். உடம்போட சேர்ந்துக்குச்சின்னா உடம்பு சொல்கிறபடியே கேட்கும். டயர்டாக இருக்க உட்காந்திக்கும், கோயிலுக்கு போகாத, இப்போ என்னப்பா சாமியார் பிரசங்கெல்லாம் முடிக்கட்டும் போகலாம், இப்படியே நம்மளை சொல்லி 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 என்ன செய்யும்? உடம்பு பக்கமாகவே வாழ வச்சிரும். வெளியில் பார்க்குற போது எல்லாம் நல்லா தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே ஆத்துமா பலவீனப்பட்டு அது ஆண்டவருடைய கிருபையை இழந்து போய் நிற்கும். அதனால தான் தூய ஆவியார் உங்களுக்கு துணை செய்வதற்காக அவர் தயாராக இருக்கிறாரு. நீங்கள் அந்த தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆவியானவர் வேணும்னு முதல் ஆசைப்படணும். ஆவியானவருடைய பெயரால் நிறைய ஏமாற்று வேலைகள் நடக்குது. நீங்கள் தவறான இடத்துல போய் நின்றுட்டு ஆவியானவர் அங்கே வாங்கக்கூடாது. தீய ஆவியை கொடுக்குற இடங்களும் உண்டு. நிறைய இடத்துல தீய ஆவியை வச்சுக்கிட்டு வேலை செய்கிறாங்க. தூய ஆவியின் பெயரில் சர்ச்சு நடத்துகிறோங்கிற பேரில் அதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. திருச்சபை நம்மை வழிநடத்தும் விதமாக நீங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். திருப்பலி நேரத்தில் நீங்கள் கடவுளை புகழ்ந்து பாடி அந்த இடத்துல நின்னீங்கன்னா ஆவியானவர் உங்களை நிறுத்திக்கிட்டே இருப்பார். தூயாவி நிரம்புனா நமக்கு இப்படி ஆடணுங்கிற அவசியம்லாம் இல்லை. தூயாவி எல்லாத்தையும் கீழே தள்ளி விட மாட்டார். தூயாவி வந்தாருன்னா எல்லாரும் ஏதாவது பேசணும் அவசியம் இல்லை. தேவை இருந்தால் உங்களை அந்நிய பாஷை பேச வைப்பார், உங்களை துதிக்க வைப்பார். சில பேர் என்ன செய்கிறாங்க? தூயாவி வந்தாருன்னா என்கிட்ட வராருன்னு 4 பேர் காட்டிக்கணும் அப்படின்னா என்ன செய்யும்? லா 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 லூ 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 லே 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 கா ஞா சா ஞா சா நாப்பா நாப்பா இந்த கதையெல்லாம் நீ சொல்லக்கூடாது. தூய ஆவி உண்மையாய் உங்களை நிரப்புனார்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட இந்த துதி வரும். அது எப்போ வருமோ வரட்டும். அது வரலன்னா கவலைப்படாதீங்க. பவுலடியார் சொல்கிறாரு, அது அதை வச்சுக்கிட்டு நீ பப்ளிக்லலாம் ப்ரே பண்ணக்கூடாது. அது தனி ஜபத்துக்குரியது. இது பெருமை பாராட்டுகிற விஷயம் அல்ல. தேவ பிள்ளைகளை இன்றைக்கி நிறைய பேர் குழம்பி போயிருக்கிறாங்க. அது இல்லையா சாமி? இருக்குது. அந்நிய பாஷையெல்லாம் இல்லையா? இருக்குது. அது கடவுளுடைய கொடை. எங்கே தேவையோ, யாருக்கு தேவையோ, எப்போ தேவையோ அப்போ ஆவியானவர் கொடுப்பாரு. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு கணவனை கொடுத்துருக்காரு, மனைவியை கொடுத்துருக்கிறார். அது கடவுளுடைய கிருபை. எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல, தனியாக நிப்பாட்டியிருக்கிறார். இதுவும் கடவுளுடைய கிருபை தான். பிரைஸ் தி லார்ட். யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். அழைப்புங்க, அழைப்பு. அதுதான் தூய ஆவியானவருடைய கண்டுபிடிப்பு. பாருங்க, இப்போ நம்ம நேரம் குறைவாக இருக்கிறதுனால சடார்னு முடிப்போம். தேவ பிள்ளைகளே, இந்த தூய ஆவியானவர் இந்த அன்பின் சாட்சியாக இருக்க நமக்கு உதவி செய்வார். தூய ஆவியானவர் சொன்ன இல்லைங்களா, சும்மா உட்காரவே விட மாட்டார். தூய ஆவியானவரை பற்றி நம்ம பேசும்போது ஆண்டவருடைய தூய ஆவியானுடைய கனிகளை நம்ம பேசுகிறோம். கனிகள் கலாத்தியர் 5:22 நீங்கள் வாசிக்கிறீங்க. தூய ஆவியாருடைய கனிகள் மொத்தம் 9 எழுதப்பட்டிருக்கும். அன்பு, மகிழ்ச்சி. தூய ஆவியின் கனிகளோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். பார்த்தீங்களா? மொத்தம் எத்தனை வந்துச்சு? 9. மலாக்கி 3:8 10ல் ஒரு பகுதியை பற்றி கடவுள் பேசுவார். 10ல் ஒரு பகுதியை, 10ல் ஒரு பகுதி நீ கடவுளுக்கு காணிக்க கொடுக்கணும்னு சொல்கிறார். இந்த 10ல் ஒரு காரியம்தான் பணம். சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க பணத்தை தூக்கி போட்டுட்டா கடவுள் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. இல்லை, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடு அப்படிங்கிற வார்த்தையின்படி நம்ம செயல்படும் போது 10 காரியத்தில் ஒரு காரியம் பணம். அதையும் நீங்கள் கருத்தாய் கொடுக்கணும். நிறைய இடத்துல நாங்கள் பேசியிருக்கோம் 10ல் ஒரு பகுதி நான் என்ன அப்படின்னு. அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நாங்கள் ஒன்றும் உங்களை கட்டாயப்படுத்தி கழுத்தை நெரிக்கலை. நீ இதை செய்யலைன்னா சாபம் வந்து உன்கிட்ட நிற்கும்னு நாங்கள் சொல்லலை. நீங்கள் இதை செய்து பாருங்கள். உங்களுடைய ஆசீர்வாத கதவுகள் திறக்குதா இல்லையா பாருங்கள். இதை நாங்கள் சொல்லி கொடுத்து செய்தவர்கள் நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அப்போ இந்த பணம்ங்கிறது 10 காரியத்தில் ஒரு காரியம்தான் பணம்.
மீதி 9 காரியம் இருக்குது, அதையும் நீங்கள் கொடுக்கணும். அதுதான் தூய ஆவியின் கனிகள். ஒரு மரம் தன் கனியை கொடுக்குதுங்க. இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? கனி, தூய ஆவியானவருடைய வல்லமை, தூய ஆவியானவருடைய கிருபை அப்படி போட்டிருக்கலாம்ல. எதுக்கு அந்த வார்த்தையை போடாமல் ஃப்ரூட்டு, கனின்னு போட்டிருக்கிறாங்க? ஒரு மரம், இந்த நிறைய கொய்யா மரம்லாம் இருக்குது, என்னைக்காவது இந்த கொய்யா பழத்தை இந்த மரம் வந்து தின்னு இருக்குதா? தென்னை மரம் தேங்காயை தின்னுருக்குதா? யார் திங்கிறா? நம்ம தான் திங்கிறோம். அடுத்தவங்களுக்கு நம்ம மரத்தில் காய்ச்ச 50 காயும் பறிச்சு விட்டாங்க அப்படின்னு என்னைக்காவது இந்த மரம் கவலைப்பட்டு படுத்துருச்சா? வேதனைப்பட்டிருக்கா? இல்லை. கனியை நீங்கள் கொடுக்க அந்த மரம் கொடுக்க நம்ம பறித்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். அது மகிழ்ச்சியோட ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி தருது. இதுதான் அந்த மரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்மளை அந்த மாதிரி கனி கொடுக்கிற மரமாக இருக்க சொல்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யோவான் நற்செய்தியில் 15வது அதிகாரத்தில் 8வது இறைவசனத்தில் ஆண்டவர் மிக அழகாக சொல்கிறாரு, நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கும் ஆட்சி அளிக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் பக்த கோடிகளாக இருக்கிறோம் பிள்ளைகளே. பக்த கோடிகள். பக்தர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? கோடி கணக்கில் இருப்பாங்க. வர்றது, கோயிலுக்கு வர்றது, அங்கே வந்து மெழுகுதிரியை வாங்கி கொளுத்தி வச்சுட்டு, மெழுகுதிரி கொளுத்தக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை. அதை ஒரு 50 மெழுகுதிரி, அதில் 5 மெழுகுதிரி கொளுத்துட்டு மீதி இருக்கிற காசை அங்கே இருக்கிற ஏழைகளுக்கு கொடுத்துட்டு போயேன். பாருங்கள், எல்லாத்தையும் கொளுத்துறது, சிறுவத்திலெல்லாம் தொட்டு கும்பிட்றது, பூசிக்கு லேட்டாக வர்றது, நன்மை வாங்கலை, மனசு நிறைவடையலை. அப்புறம் என்ன பண்ணுறது? எங்கேயாவது போய் அப்படியே எங்கெங்கே சுருவம் இருக்குதோ எல்லாத்தையும் தொட்டு கும்பிடுறது. அதான் ஒரு அம்மா போய் பிசாசு சுருவத்தையும் தொட்டு கும்பிட்டுச்சான். மிக்கேல் தூதர் காலில் ஒரு பிசாசு கிடக்குல்ல, அது வால் கொம்பு தொட்டு கும்பிடுச்சான். சாமியார் கேட்டாரா, ஏமா அது பிசாசுமா? ஆமாம் சாமி, நரகத்து போனால் அதான் பார்த்துக்குமா அப்படி. ஆமாம், வேறு வழி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அது எங்கே தொட்டு கும்பிட்றதுன்னு தெரியல. நன்மை கொடுக்கும்போது நல்லவர் வராரு, உயர்ந்தவர் வராரு, மகா பரிசுத்தர் வராரு, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்தவர் வராரு. யாரு? நற்கருணையில் யார் வரா? சொல்லுங்க, சொல்லாதவங்களா சொல்லுங்க, யார் வரா? இவ்வளோ பேர் சொல்லாமல் வந்திருக்காங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நற்கருணையில் உங்களை தேடி யார் வரா? சொல்லுங்க, இயேசு ஆண்டவர். அவர் உங்கள் கையில் கிறிஸ்துவின் திருவுடல் அப்படின்னு சாமியார் சொல்லி கொடுக்கும்போது அந்த நேரம் வேறு நோக்கத்துக்கு இடம் போகலாமா? கண்ணு அது உங்களை யூடியூப்லலாம் பார்க்குறேன், இது சொல்கிறதுக்கு இதான் நேரமா? இந்த இடத்துல ஒரு படம் போட்டு வச்சுருக்குறாங்க. எது? சும்மா இது ஒரு லிட்டர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கட்டுமேனு நற்கருணையை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு என் தொந்தியை தொட்டு கும்பிட்றோம். என் தொந்தியை கும்பிடல, இங்கே இருக்கிற படத்தை கும்பிட்டுட்டு போகிறாங்க. எல்லாம் அறிவீனமான செயலாக இல்லையா? நான் சொல்கிறது சரியா தப்பா? சரியா தப்பா? சரின்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். நீ சொல்கிறது சரியே கிடையாது. நான் தொட்டு கும்பிடுவேன். எங்கே தொட்டு கும்பிட்டாலும் நீ அப்படியே நிற்கணும். பிள்ளைகளே, தயவு செய்து, கடவுள் அறிவற்றவர்களாக நம்மளை படைச்சாரா? யோசிச்சு பாருங்களேன். தொட்டு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. நாங்களும் மாதாமா சுருவ இந்த தொட்டு கும்பிடுறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எதை எப்போ செய்யணும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு இடத்துக்கு பூசைக்கு போயிருங்க, அங்கே மாதா படம் இருக்குது, அங்கே ஒருத்தவங்க யாரோ சாக்லேட்டை வச்சுவிட்டாங்க. நற்கருணை வாங்க வரவங்க சாக்லேட்டை வர அள்ளிட்டு வரான். சாக்லேட்டை கையில் அள்ளிக்கிட்டு அதுலேயே நன்மை வாங்குறான். என்ன இதெல்லாம்? ஒரு சாக்லேட்டுக்கு செத்து போனவனா நம்ம? மக்கள் பாருங்கள், புரிந்து கொள்ளணும். அதனால தான் சொல்கிறார் ஆண்டவர், நீங்கள் சீடர்களாக மாறணும். பக்தர்கள் இப்படி தான் செய்வாங்க. பக்தர்கள் பார்த்தீங்கன்னாக்க அலைக்கழிக்கப்படுகிறவர்களை போல இருப்பாங்க. ஆனால் சீடர்கள் தான் இலக்கு நோக்கி பயணிப்பாங்க, கரெக்டாக யோசிப்பாங்க, எதை செய்யணுமோ அதை சரியாக செய்வாங்க. நீங்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணுங்கிறதுனால நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் உங்களுக்கு. இங்கிருந்து தான் சொல்லுவோம். அங்கே வந்து நாங்கள் பார்க்கும்போது நீ பக்த கோடியாக நிற்கிறேன்னா நாங்கள் சொல்லவே மாட்டோம், ஹலோ அப்படின்ட்டு போயிடுவோம். ஆண்டவருடைய வார்த்தை பீடத்திலிருந்து தான் வரும், கீழேருந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். நீங்கள் இங்கிருந்து எதெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அதை நீங்கள் அறிந்து செயல்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தை யோவான் நற்செய்தி 15:8 சொல்லுது, நீங்கள் ஒரு கனி தந்து. இப்போ உங்கள் வீட்டில் மாமரம் இருக்குது, பக்கத்து வீட்டில் மாமரம் இருக்குது,
உங்கள் வீட்டு மாமரம் ஒன்றே ஒன்று காய்ச்சி தொங்குது, அங்கே கொலை கொலையாக தொங்குது, எப்படி இருக்கும்? வயிறு எரியும், அப்படி தானே? என் வீட்டு மரமும் ஒரே நேரம் தான் வச்சா, அவளும் ஒரே நேரத்தில் தான் வச்சா, அவள் வீட்டில் மட்டும் பாருங்கள் கொத்து கொத்தா தொங்குது. ஆண்டவருக்கு அந்த ஆசை இருக்காதா? உனக்கும் அதே ஆவியை தான் கொடுத்தேன், அவனுக்கும் அதே ஆவியை தான் கொடுத்தேன். அவன் பாரு எவ்வளோ செய்கிறான், ஆனால் நீ ஒன்றே ஒன்று செஞ்சு விட்டு நீ ஓரமாக உட்காந்துருக்கிற. நம்ம நினைக்கிறோம் ஒரு நல்லது செஞ்சுட்டா போதும், வருஷத்துக்கு ஒரு தடவை நல்ல சோறு யாராவது 2 பிச்சைக்காரங்களுக்கு போட்டுட்டா நமக்கு நிம்மதியாக இருக்கும். ஒரு கிராமத்தில் இருந்து அந்த பாட்டியம்மா வந்து சொன்னிச்சு, சாமி வருஷம் வீட்டுக்காருக்கு இது மாமனாருக்கு தவசம் வரும்போது சோறு போட்டு வச்சா, இப்போல்லாம் பிச்சைக்காரனே காணோம் சாமி. ஆமாம்மா, இப்போல்லாம் பிச்சைக்காரங்க இல்லை, நீ ஒன்றும் ஆட்டோவில் சோறு எடுத்துகிட்டு போய் அங்கங்கே கொடுத்துட்டு வா. அப்படிலாம் போகப்படாது, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் எல்லாம் போட்டு சோறு போடணும், அதில் அந்த காலத்து பழக்கம். சொன்னேன், அப்போனா வேன் எடுத்துகிட்டு போய் தூக்கிட்டு வா அப்படின்னேன். பிச்சைக்காரங்களெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து சோறு போட்டுட்டு திருப்பி கொண்டு போய் ஸ்பாட்டில் இறக்கி விடணும்ல. சொல்லிவிட்டு ஏதாவது பண்ணுங்க, இந்த 1 வருஷம் செஞ்சாச்சு சாமி, இந்த வருஷம் விடப்படாது அப்படி சொல்லிக்கிட்டே போன அம்மா அங்கிட்டு போய், சாமி நாளான்னைக்கு நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னுச்சு. ஒரு பிச்சைக்காரனை புக் பண்ணி வைக்குதாமா. எங்களையே இப்போ எல்லா நேரமும் இப்படியே கூப்பிட்டுருக்குங்க. சிஸ்டர்லாம் கூப்பிடுங்க, அதுக்கு தான் வெள்ளையாக போட்டு ட்ரெஸ்ஸு போட்டு உட்கார வச்சுருக்கேன். தேவ பிள்ளைகளை பாருங்கள், ஏதோ ஒரு நன்மை இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், மிகுந்த கனி தந்து என் சீடராக இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. தந்தைக்கு மாட்சி கொடுக்கிற பிள்ளைகளை மகன் அங்கீகரிப்பார், மகனுக்கு சாட்சியாக இருக்கிற பிள்ளைகளை தந்தை மாட்சிப்படுத்துவார். 2 பேருக்குள்ளே இருக்கிறவர்களை தான் தூய ஆவியானவர் சந்திக்க வருவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு தூய ஆவிங்கிற துணையாளரை கொடுக்குறாரு. அவர் தூய ஆவி கனிகளோடு தான் வராரு. நீங்கள் இந்த கனிகளை பற்றி பேசுகிற போது இந்த கனி உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டாயிற்று. செல்ஃபோன் வாங்குறீங்க, செல்ஃபோனில் இருக்கு கடையில் வாங்கும் போது ஆப்பெல்லாம் போட்டு இது சிம் கார்டு போட்டால் பேசுகிற மாதிரி தானே கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் அவர் நீங்கள் செயல்படும் விதமாக உங்களை எல்லா விதத்துலையும் பேக் பண்ணி வச்சுருவார். நீங்கள் தான் இந்த அன்பை கொடுக்கணும். அன்பு எனக்கு வேணும் ஆண்டவரை, எப்போ பார்த்தாலும் பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இல்லை ஆண்டவரே அன்பு இல்லை, என் புருஷனை அன்பு செய்ய வைங்க, என் பிள்ளை எல்லாம் ஐடி அன்பு செய்ய மாட்டேங்குது, அன்பு செய்ய வைங்க. அடுத்த வீட்டுக்காரன் என்னை முறைச்சி பார்க்குறான், நீ அன்பு செய்ய வைங்க. பாருங்க, நீ கேட்டது போதும், நீ கொடு. அடுத்தவங்க செய்யலை, நீ அன்பை கொடு, இரக்கத்தை கொடு, பரிவை கொடு. அன்பு, மகிழ்ச்சி, பரிவு, கனிவு, நன்னயம், தன்னடக்கம், நம்பிக்கை, அமைதி, பொறுமை, பரிவு எல்லாமே கொடு. ஆண்டவர் அதுக்கு தான் தூய ஆவி உங்களை இந்த சாட்சியத்துக்கு கூப்பிடுறார். அன்பின் சாட்சிகள் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அன்புக்கு சாட்சியா இல்லாதவங்க எடுப்பாங்க, ரத்தத்தை உறிஞ்சுவாங்க. அன்பின் சாட்சிகள் இயேசுவை போல கொடுத்து நிற்பாங்க. இந்த யாரெல்லாம் இந்த கனிகளை பயன்படுத்துறீங்களோ கொடுத்து, அவங்கள தான் தூய ஆவி உயர்த்த போறாரு. பிரைஸ் தி லார்ட். இதனால தான் இந்த தூய ஆவி செயல்படாத விதமாக தான் தீய ஆவி வந்து நம்மளை சூழ்ந்துக்குது. தீய ஆவியினுடைய தலங்கள் அது நிறைய ஊனியல்பின் இச்சைகளுக்குள்ளே வந்து வழியாத்தாது உள்ளே வருது. வாயில் பேச்சு இச்சைகள் தப்பு இல்லைங்க, பார்க்குறது, பேசுறது, சுவைக்கிறது, கேட்குறது, இதெல்லாம் கடவுள் கொடுத்த கொடை. அதை டாமினேட் பண்ண வச்சிரும் பிசாசு, அடிமையாக வச்சிரும். எப்போ பார்த்தாலும் யாரை பற்றியாவது கன்றாவியாக பேசுறது, அதெல்லாம் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் பிசாசுக்கு கட்டுப்பட்டு கிடக்குறீங்க. நிறைய குடும்பத்தில் இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா குடி பிரச்சனை. தயவு செய்து குடிக்கிற பிள்ளைகள் யோசித்து பாருங்க. நீங்கள் குடிக்க சந்தோஷமாக இருங்க, அது எங்களை பற்றி இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செத்த பிற்பாடு உங்கள் ஆத்மா எங்கே போகுது? நீங்கள் உங்களுடைய அறிவற்ற நிலையை கொண்டு போய் வைக்குது. குடித்த உடனே என்ன செய்யுது? அது அறிவே மழுங்கி போயிடுது. நீங்கள் போய் அந்த நேரம் பாவம் பண்ணாலும் தெரியாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நீங்கள் இருந்து, நான் உடம்பு வலிக்காக குடிக்கிறேன், நீ காரணம் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, எங்களுக்கு ஒன்றும் இல்லை, மறுத்து சொல்கிறது ஒரு காரணமும் கிடையாது. ஏன்னா உங்கள் காரணம் இந்த உலகத்தில் எல்லாமே வேலிட் தான். ஒரே ஒரு கேள்வி தான் நாங்கள் கேட்குறோம், நீங்கள் குடித்து உடம்பை மட்டும் இழக்க போகிறதில்ல, உங்கள் ஆத்மாவை இழந்து நிற்க போகிறீங்க. அது என்றென்றைக்கும் பாவத்துக்குள்ளே போய் கிடக்க போகுது. குடியைக்கு இணையான ஒரு பாவம் எதுன்னா இன்னைக்கு தொலைக்காட்சி, செல்ஃபோன். அதனால் தயவுசெய்து நீங்கள் இந்த காரியத்துக்குள்ளே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பிள்ளைகளே. அதனால தான் சொல்கிறோம், கனிகளை கொடுங்க.
அன்பை கொடு, மகிழ்ச்சியை கொடு, பரிவை கொடு, இரக்கத்தை கொடுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி கொடுக்கிற பிள்ளைகளை தான் ஆண்டவர் அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போவார். தூய ஆவியினுடைய சிறப்பான வரங்கள் இருக்கும், அப்புறம் கொடைகள் இருக்கும். ஞானம், புத்தி, அறிவு, விமரிசை, திடம், பக்தி, தெய்வ பயம், இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் சரியானதை குடும்பத்தில் செய்ய முடியும். ஞானம் இல்லாமல் பெற்றோர்கள் முடிவெடுக்க முடியாது. நிறைய பெற்றோர்கள் சொன்னது போல் தப்பாக முடிவெடுத்துறது, பிள்ளைகளுக்கு போய் தப்பான இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அந்த பிள்ளைங்க தோத்துட்டு வரும்போது மரத்தில் அடிச்சுக்கிறது, இந்த கடவுள் என்னை கைவிட்டுட்டார்னு சொல்கிறது. ஏன் கடவுள் கைவிடலை? நீ ஞானத்தோடு செயல்படலை, புத்தியோடு செயல்படலை, நீங்கள் உங்கள் அறிவில் செயல்பட்டீங்க, கடவுள் அறிவு அங்கே இல்லை. அப்போ என்ன இல்லை? நீ கனியை கொடுக்கலை, கடவுள் உன்கிட்ட கொடுத்த கனியை பயிரலை, அதனால கடவுள் உனக்கு ஞானத்தை கொடுக்க முடியல. அதனால தான் சொல்கிறோம், முதல்ல பிள்ளைகளை ட்ரைனிங் கொடுங்க. இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க கோயிலுக்கு போகிறாங்க, ஆல்டர் பாயாக இருக்கிறாங்க, கொஞ்ச நாளில் கோயிலை விட்டு வெளியில் போயிடுறாங்க. ஏன்? இயேசு அனுபவம் இல்லை. பெற்றோர்களுக்கு அந்த அனுபவம் இருந்தால் தானே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இறைவார்த்தை அனுபவத்தை கொடுப்பீங்க. இறைவார்த்தை அனுபவம் இல்லை, இயேசு அனுபவம் இல்லை, தூயாவி அனுபவம் இல்லை. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்க கோயிலுக்கு வெளியே நிற்கிறாங்க. ஐ டோன்ட் பிலீவ் இன் காடுங்கிறான். கடவுளை நான் நம்பலை. நம்பாமல் போ, யாருக்கு வேதனை? அதனால தான் சொல்கிறோம், பெற்றோர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த அனுபவத்தை கொடுக்க முயற்சி செய்யுங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆக அன்பினுடைய சாட்சிகளாய் மாறணும்னா கனிகளை நீங்கள் கொடுக்கணும். கனிகளை கொடுத்தா தான் உங்களுக்கு தூய ஆவி கொடுக்குற அந்த சிறப்பான வரங்கள் கிடைக்கும். அந்த வரங்களை நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ குருக்கள் எங்களுக்கு கடவுள் வரத்தை கொடுத்துருக்கிறார், எரிவாக்கு உரைக்கிற வரம், நோய் நீக்குகிற வரம். நாங்கள் அதை பயன்படுத்தணும். உங்களுக்கும் அந்த வரம் கொடுக்கப்படும், அதை நீங்கள் பயன்படுத்தணும். அப்போ ஆண்டவர் உங்களை தூக்கிட்டு போவார், ஸ்பெஷல் கேரிசம் கூட்டிகிட்டு போவார். பாருங்கள், இப்படி ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாத கிருபைகள் எதற்கு அப்படின்னா அன்புக்கு சாட்சிகளாய் நீங்கள் ஓடுவதற்காக. என் தெய்வ பிள்ளைகளே, இந்த அருமையான நாளில் தியானத்தில் இறுதி நாளுக்கு வரோம். நம்ம மதியானம் சாப்பிட்டுட்டு வரும்போது இந்த ஆவியானுடைய அபிஷேக கிருபைக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நிறைய பேத்துக்கு ஆவியானவர் அவருடைய கொடைகளை இந்த இடத்துல உறுதி செய்வார். என்ன ஆட்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கிறாரு, உறுதி செய்வார். கிடைக்காதவங்க நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாரு. ஆகவே நீங்கள் இந்த பலியில் பேசக்கூடாது, உருக்கமாக ஜெபிங்க. ஆவியானவர் என்னை தொடுங்கன்னு மட்டும் கேளுங்க. மற்றதெல்லாம் உலகு சார்ந்த தேவைகள் எல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஆவியானவரை என்னை நிரப்புங்க. இந்த 3வது நாள் நான் வெறுமையாய் போகக்கூடாது. அன்று சீடர்கள் மாடி அறையிலே கூடி ஜெபித்த போது, இதோ நீர் இறங்கி வந்தினீர், எல்லாரையும் நிரப்புனீங்களே, அதே போல் இங்கே இருக்கிற எல்லாரையும் நிரப்புங்கன்னு நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு மட்டும் கேட்காதீங்க. இங்கே இருக்கிற எல்லா சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் புத்தகத்திலே சொன்ன வார்த்தையின்படியாக இந்த எம்மாவோஸ் தியான இல்லத்தில் இன்று அந்த அற்புதம் நடக்கணும். ஆண்டவரே நீங்கள் கேளுங்க, உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். இன்று ஆவியானவருடைய அபிஷேக வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டு உங்களை கடவுள் எப்படி அனுப்ப போறாரு? அன்பின் சாட்சிகளாய் அனுப்ப போறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் வெளியில் போகும்போது உங்களுக்கு எல்லாம் சரியாக மாறி இருக்குமா? இல்லை. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி என்னை முடிக்க சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? எப்படி உங்களை இருவராய் அனுப்புவேன்னு சொல்கிறார்ல சீடர்களை பார்த்து. அப்போ என்ன சொன்னார்? யாருக்கிட்ட அனுப்புகிறேன்னு சொன்னார்? ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டியை போல உன்னை அனுப்ப போகிறேன். பிரைஸ் தி லார்ட். இருள் இருக்கிற இடத்துல நீ வெளிச்சமாக போகிற. அதான் நற்செய்தி இன்னைக்கு வாசிக்கப்பட்டது. நீங்கள் விளக்கை எடுத்து எங்கே வைப்பீங்க? விளக்கு தண்டின் மீது வைப்பீங்க. அதே போல் நீங்கள் எப்போதுமே உயர்ந்துருங்க. இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சமாக போய் நில்லு. இருள் இருக்கிற இடத்துல நீயும் இருளாக இருக்காத. அடுத்தவங்க ஒரு கெட்ட வார்த்தை பேசினா நீ 2 வரிஞ்சு கட்டிக்கிட்டு இன்னும் 2 கெட்ட வார்த்தை பேசலாம். இல்லை, எனக்கு மட்டும் ஒக்காபுலரி தெரியாதுன்னு நினச்சியா? நான் பேசுவேன் பார், காணா மோனா காணா பானா. நோ, இருள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒளியாக இருங்க. இயேசு சாமி சிலுவையில் ஒளியாக இருந்தார், வெளிச்சமாக இருந்தார், உப்பாக இருந்தார். சிலுவையில் அரைஞ்சிட்டு இயேசு சாமி என்ன சொன்னார்? அப்பா, இந்த தாடிக்காரன் தான் அம்பா என்னை எட்டி உழைச்சான், இந்த அந்த குண்டு போய் தான் என்னை மூஞ்சில் காரி துப்புனான், அவனை விடாதீங்க, உள்ளே விடாதீங்கப்பா, அப்படி சொன்னாரா? சிலுவையில் அந்த வேதனையில் கூட இயேசு என்ன சொன்னார்? தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அதான் ஆட்டுக்குட்டியினுடைய அடையாளம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வீட்டுக்கு போவீங்க, உங்கள் வீட்டுக்கார் படுத்திருப்பார். என்ன 3 நாள் எங்கே போன நீனு? நல்லா சோறு போட்டாங்களா? துண்டு வந்தியா? ஒன்றையும் உதைக்கணும், அந்த எம்மாவும் சாமியாரையும் உதைக்கணும். இந்த பாரு, என்னையை பற்றி பேசு, சாமியெல்லாம் பற்றி பேசுனா மூஞ்ச உடைச்சிருவேன் அப்படின்னு நம்ம பதிலுக்கு பதில் பேசுனா அங்கே இருக்கிறது ஓநாய். நீங்கள் எப்படி போகணும்? ஆட்டுக்குட்டியாக தான் இருக்கணும். அந்த ஓநாயை மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும்.
நீங்களும் போய் ஓனாயாக மாறிடக்கூடாது. ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை அன்பின் சாட்சிகளாக, அந்த வார்த்தையை பார்த்தீங்களா, இருளின் சாட்சிகளாக இல்லை, தீமையின் சாட்சிகளாக இல்லை, பிசாசின் சாட்சிகளாக இல்லை, யாருடைய சாட்சிகளாக? அன்பின் சாட்சிகளாக உங்களை அனுப்ப போறாரு. பிரைஸ் தி லார்ட். இயேசு அன்பின் சாட்சியை தான் அனுப்ப போறார். பிசாசு ஒரு பக்கம் அவனுடைய சாட்சிக்குரிய பிள்ளைகளையும் இந்த இடத்துல தெரிந்தெடுத்து வச்சிருப்பான். இப்போ நீங்க யாருக்கு சாட்சியாக விளங்க போறீங்க? இயேசுவின் சாட்சிகளாக இருக்க போறீங்களா, பிசாசுக்கு சாட்சியாக இருக்க போறீங்களா? இயேசுவின் சாட்சியாக இருக்க விரும்புறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கை கீழே போடுங்க, நல்லா கவனிச்சு கேளுங்க. இயேசுக்கு இவ்வளோ பேர் சாட்சியாக இருந்தாக்க அப்புறம் பிசாசுக்கு யார் தான் இருக்கிறது? பாவம் இல்லையா பிசாசு? அதனால நான் பிசாசுக்கு சாட்சியாக இருப்பேன். நல்லா கவனிச்சுக்கங்க, பிசாசுக்கு நான் சாட்சியாக இருப்பேன் அப்படிங்கிறவங்க மட்டும் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல, சத்தம் வருது ஆனால் கை வரல, பரவாயில்ல. தேவ பிள்ளைகளை அப்படியே கண்ணை மூடுவோமா? அப்படியே கண்ணை மூடி ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பா, அப்பா நான் உம்முடைய பிள்ளையப்பா, இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், நான் ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாது தாப்பனே. என் குடும்பம் இங்கே வந்திருக்கிற எந்த பிள்ளையும் உம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாது. ஒப்பு கொடுங்களேன். ஆண்டவரே, தாய் போல தேய்ச்சிருக்கீங்களே அப்பா, எங்களை பலப்படுத்தினீங்களே அப்பா, என்னை படைச்சிங்களே, உடைய கிருபை என்னை விட்டு போயிடக்கூடாது தாப்பனே. இதோ ஆண்டவரே, உடைய இரக்கத்தினாலே நான் நிறைவடைய எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இரக்கமாயிரும் ஆண்டவரே. இதோ உடைய கிருபையினால் வல்லமையினாலும் நாங்கள் நிறைவடையினாற்பா. ஆசீர்வாத கிருபைக்குள்ளாக செபிக்கிறோம்